நிறைய பேருக்கு தெரியாது, என்னை பொண்ணாவே பார்த்தவங்க. நான் பிரச்சாரத்துக்கு போகும்போது போலீஸ் செக்யூரிட்டி எல்லாம் தருவாங்க. மொத்தமாக இங்கே இவங்களுக்கு இவங்க கவுண்டர் தரணும், இன்னைக்கு இங்கே கவுண்டர் தரணும், இன்னைக்கு ஸ்டாலினுக்கு கவுண்டர், இன்னைக்கு கனிமொழிக்கு கவுண்டர்னு அவங்களே டைரக்டாக சொல்லுவாங்க. ஐ ஹேட் பெஸ்ட் பீரியட் ஆஃப் மை லைஃப். ஜெயலலிதா மேடம் வந்து எதுக்கு டக்குன்னு கோவப்படுவாங்க? பொய் சொன்னா பிடிக்காது அவங்களுக்கு. பிடிக்கவே பிடிக்காது. பொய் சொன்னா ரொம்ப கோவப்படுவாங்க. நேர்மையா இருக்கணும். ஆமா, சொன்ன விஷயம் செய்யாம சொந்தமா ஏதாவது யோசிச்சுட்டா கோவப்படுவாங்க. சொன்னது செஞ்சா போதும். பட் கரெக்ட், பொய் சொன்னா அவங்களுக்கு பிடிக்காது. அது மாதிரி பாராட்டு எப்படி பாராட்டுவாங்க? ரொம்ப ஜென்யூனா பாராட்டுவாங்க. என்னோட எலெக்ஷன் பிரச்சாரத்துல பெஸ்ட் கேம்பெயின்னு பார்த்தீங்கன்னா 2014 MP எலெக்ஷன்ஸ். அப்போ வந்து எல்லார் முன்னாடியும் செக்ரட்டரியேட்ல யூ ஹாவ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப், யூ ஆர் மை ஃபேவரட் இன் திஸ் எலெக்ஷன்ஸ் சொன்னேன். ஓகே, பொலிட்டிக் விட்டு ஜெயலலிதா மேடம் அது வேற எப்படி இருப்பாங்க? கட்சியை விட்டு வேற எப்படி இருப்பாங்க அவங்க? அவங்க நம்ம 2 பேரை விட பயங்கரமான ஜோவியல் கேரக்டர். ஒரு வாட்டி எனக்கே டவுட் வருது, அம்மா தானே, அம்மா வேஷத்தில் யாராவது உட்காந்துருக்காங்கன்னு. அவ்வளோ ஈஸியாக மூவ் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு பஞ்ச் டயலாக்ஸ் பேசிக்கிட்டெல்லாம் இருப்பாங்க. ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் ஒர்க் டைமில் வேற மாதிரி ஆயிடுவாங்க. ஒர்க் டைமில் கோபப்படும் போதும் எதிரிகளை எதிர்க்கும் போது அவங்க கோபமாக இருப்பாங்க. மற்றபடி நீங்கள் எங்கே வேணுமாலும் ஷார்ட்ஸ் வேணும்னா பாருங்கள், கருணையாக தான் இருப்பாங்க. ஷி வில் பி வெரி பிளசன்ட். நீங்கள் சினிமா 100ல பார்த்துருப்பீங்க, நம்ம திருட்டு விசிடிக்கான ஒரு ஷோ பண்ணாங்க, அந்த ஷோல பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாங்க, ரொம்ப பிளசண்டா இருப்பாங்க. எதிர்க்கும் போது கடுமையா எதிர்ப்பாங்க. ஷீ இஸ் எவ்ரிதிங் அக்கா. எனக்கு அம்மான்னு சொன்னா ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வர்றது வந்து நம்ம புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா. அப்போ உங்க அம்மாவோட அவங்களதான் பிடிக்கும் உனக்கு? அப்படி ஆயிடுச்சு. ஆமா. ஏன் அந்த மாதிரி அவங்க மேல அவ்வளோ ஒரு ஈர்ப்பு? நான் 17 இயர்ஸ்ல வந்து நிறைய அச்சீவ் பண்ணேன். உங்களுக்கு தெரியும், ஆக்ட்ரஸ் ஆனேன், நிறைய சக்ஸஸ் பார்த்தேன். முதல் படத்துலேயே பயங்கரமான ஃபேம் வந்தது. அதுக்கப்புறம் 2008 வந்து ஒரு பெரிய சரிவு லைஃப்ல, ஒரு பிளாக்கஸ்ட் டார்க்கஸ்ட் பீரியட் இன் மை லைஃப். எனக்கு நான் இனிமேல் நமக்கு லைஃப் இல்லை, நம்ம குண்டாயிட்டோம், ஹீரோயினா தவிர வேற எதுவும் நடிக்க மாட்டோம், படிப்பு இல்லை, 17 இயர்ஸ்க்கு சினிமாவுக்கு வந்ததுனால என்ன செய்ய போகிறோன்னு தெரியல. அப்போதைக்கு அரசியலுக்கு வந்தேன். பட் 2006 நான் ஜாயின் ஆனேன். பேச கற்றுக்கல. ஒரு நடிகை மாதிரியே ரெட்டை விரல் காமிச்சிக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். பெருசாக எதுவும் இல்லை. 2009 வந்து MP எலெக்ஷன்ஸ் கதை பிரச்சாரத்துக்கு போக சொன்னால் நான் மூட் இல்லை, டிப்ரெஷன் சொன்னேன். அம்மா வந்து மக்களை பார்த்தா எல்லாம் சரியாயிடும், போயிட்டு வாங்கன்னாங்க. அதுக்கப்புறம் பிரச்சாரத்துக்கு போனேன், வந்த உடனே திமுக சைட்லேருந்து மிரட்டல், தேவையில்லாத வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், அந்த மாதிரி எல்லாம் வந்தது. அப்போ ஒரு வெறியில் தமிழ் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஜெயிக்கணும், ஜெயிச்சு காமிக்கணுன்ற வெறி இருந்தது. அப்புறம் பர்சனல் லைஃப் நான் எப்போ மறந்தேனோ அப்போ வந்து எனக்கு மோர் ஹாப்பினஸ் வந்தது. 2009-10லேருந்து மொத்தமாக தமிழ் மேலே கான்சன்ட்ரேஷன், அரசியல் மேலே கான்சன்ட்ரேஷன். அதிமுக பற்றி தெரிஞ்சுக்கிட்டதை விட திமுக பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நிறைய படித்தேன். 2011 நான் போகாத டிஸ்ட்ரிக்டே இல்லை பிரச்சாரத்துக்கு. எல்லா இடத்துக்கும் போயிட்டேன். எல்லா இடத்துக்கும் 2011 ஊரா போய் பிரச்சாரம் பண்ணோம். ஆட்சி வந்தது. ஸோ டார்க்கஸ்ட் பீரியட்ல என் கூட இருந்தவங்க